முதல்ல வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனையா இருக்கிறதே வந்து எங்க சினிமா தான் இருக்கும் போல இருக்கு. வந்தோனே எடுத்துட்டு வராதீங்க நீங்க சொன்னீங்க. ஆனா அண்ணனுங்க பேசும்போது அங்க அடிக்கிறாங்க. அடிக்கிறது தாவேக்கா நண்பர்கள் தான் பார்த்தா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அடிக்கிறாங்க, திமுக காரங்க அடிக்கிறாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க. இந்த இந்த ஒரு ரூ. 30 உபகரணத்தை தடுக்க முடியும். இந்த ரூ. 5 விசில் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா, இந்த சீப் ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுன்ற மாதிரி தமிழகத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியறது இல்ல. ஒரு தூய்மை பணியாளர் விசில் எடுத்துட்டு போனா இந்த வார்டுல விசில் வரக்கூடாதுன்னு புடிங்கி வச்சுட்டு ஒரு ஒளிபெருக்கான் கொடுக்குறாரு. 4.5 வருஷமா ஒளிபெருக்கான் வாங்க தெரியல. இன்னைக்கு ஒளிபெருக்கான் வாங்கி கொடுக்குறாரு. அக்கறை பாருங்க கவுன்சிலோட அக்கறையா. கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் எடுத்து போகணும்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பழி போட்டாங்கன்னா, ஐயோ அது கிரிக்கெட் வாரியம் சொல்லிடுச்சுனாங்க. பிசிசிஐ ஐசிசி வந்து நாங்க சொல்லலப்பா, இது தமிழக அரசுன்னு சொன்னோன்னே வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ரசிகர்களுக்கு அது இடையூறா இருக்குமா? இப்ப சரி. எனக்கு என்னன்னா, எனக்கு மூத்தவர்கள் எல்லாம் முன்னாடி பேசும்போது ஒரு நல்ல கம்ஃபர்டபிளான ஒரு ஜோன் வந்துரும். இந்த மணிமேகலை காமெடி வரும்ல, மணிமேகலை 2 தெய்வமும் மாறி மாறி உண்மையை சொல்லுது. இதுல எந்த தெய்வத்தை பார்த்து நீயே தேர்ந்தெடுத்துக்கணும் வடிவல் ஜோக்கன் வரும். அவங்க எல்லாம் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம் கிளியர் பண்ணி வச்சிருவாங்க. எங்களுக்கு வந்து அந்த பிட்ச்ல பேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.